வணக்கங்க. இன்றைக்கி நம்ம பட்டாணி பருப்பு வடை தான் செய்ய போகிறோம். நம்ம வீட்டில் கொஞ்சம் பருப்பு இருந்தது, புழுத்து போன நிலமையில ஆகுது. அதனால் எடுத்து செய்யலான்னு செய்ய வந்தேன். ஊற வச்சுக்கிட்டேன். பாருங்கள், காய வச்சு ஊற வச்சுக்கிட்டேன். அரைச்சி எடுத்துக்கலாம் மாவு அரைச்சி எடுத்துக்கிட்டேங்க. அதுக்கு தேவையான பொருளெல்லாம் காமிச்சிருப்பேன். அதன் பிரகாரம் வடை சுட்டுக்குங்க. சோம்பு, மிளகா, கொஞ்சம் பூண்டு, வெங்காயம் நல்லா தேவையான அளவு எக்ஸ்ட்ரா, கருவேப்பிலை, அவ்வளோதாங்க. உப்பு போட்டு நல்லா கலந்து எண்ணெய் ஊற்றி சுட வேண்டியதான். வேர்க்கடலை எண்ணெய் பயன்படுத்துகிறோம் நாங்கள். பட்டாணி பருப்பில் பார்த்திங்கன்னா புரதச்சத்து, நார் சத்து, இரும்பு சத்து அதிகமாக இருக்குதுங்க. ரொம்ப ஆரோக்கியமான உணவு. உடலுக்கு உடனடியாக ஆற்றலை கொடுக்கக்கூடிய ஒரு பொருளாக விளங்குதுங்க. பட்டாணி பருப்பு ரொம்ப சுவையான, எளிமையான ஒரு பருப்பு வடை. கல்யாணம் ஆனவங்களாம் கண்டிப்பாக மாமியார் வீட்டை வடை சுட்டு போட்டாங்களாங்க, அட்லீஸ்ட் ஓட்ட வடையாக தட்டி போட்டால் கேட்பாங்க. கண்டிப்பாக கல்யாணம் ஆனவங்களுக்கு உடனடியாக ஆற்றலை தரக்கூடிய ஒரு பொருள் இந்த பொருள் அடங்குது. நல்ல ஒரு தசை வலிமையும் உடலை செரிமானத்தை கூட்டக்கூடிய ஒரு பொருளாகவும் விளங்குது. கண்டிப்பாக அனைவரும் சுவையாக இருக்குங்க. திருவண்ணாமலை பக்கத்தில் அதிக அளவில் இந்த பட்டாணி பருப்பு தான் வடை சுடுறதுக்கு பயன்படுத்துவாங்க. நன்றி, வணக்கம்.